நான் உன்னை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆமீன். அந்த பெருக்கத்தின் ஆண்டாய் ஆண்டவர் இந்த வருஷத்தில் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், அதிகமாய் பெருக செய்வார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை நாம் எடுத்து தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் எடுத்து வைத்து கொள்வோம். இதில் பார்த்தால் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியத்தை இதன் மூலியமாய் ஆண்டவர் எப்படி நம்மளை பெருக செய்வார் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்துவாராக. ஆமீன். அநேகமாய் பார்க்கும்போது நமக்கு வசனம் நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் வசனம் நம்ம வாழ்க்கையில், இந்த பைபிளில் இருக்கிற வசனம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது. ஒருவேளை இந்த பைபிள் எனக்கு படிக்க தெரியல, எழுத்துக்கூட்டி படிக்க தெரியல, இல்லை கண்ணு சின்னதாக இருக்குன்னா இன்றைக்கி ஃபோன் நமக்கு இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் ஆடியோ பைபிள் இருக்குது, போட்டு விட்டிங்கன்னா அது என்ன செய்யும், அது பாட்டு ரெக்கார்டாக அது எல்லா வசனத்தையும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். இந்த வசனம் இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எத்தனை வசனம் இருக்குன்னா 23,145 வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 7,957 வசனம் இருக்குது. அப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5, 10, 20 வசனங்கள் படித்தாலும் ஒரு வருஷத்தில் இந்த பைபிளை என்ன செய்யலாம், நம்ம முடிச்சிடலாம். இதை முடிக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். இப்படி இந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை தான் இந்த சர்ச்சில் நம்ம என்ன செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். ஏன் இதை நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இயேசு போல் நம்ம வாழ முடியாது, ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம மாற்றம் அடைந்து அநேகர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்காக இந்த வசனத்தை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தில் இன்னும் வாசிக்காதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க உங்களை பயிற்சிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் அடுத்து விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டிருக்கிறான். கையில் ஒரு விதையை வச்சுட்டு புறப்படுறான். விதைக்க போகும்போது சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அடுத்து உலர்ந்து போயிற்று. அதுக்கப்புறம் ஆமென். விதைக்கிறவன் ஒருவன் விதையை எடுத்துக்கிட்டு அவன் விதைக்க புறப்படுகிறான். அவன் இந்த ஊமை நமக்கு தெரிஞ்சது தான். சில விதை என்ன செய்கிறது, வழி அருகே விழுந்து போய்விட்டது. பாக்கெட்டில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறான். சிலது வழியிலே விழுந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியல. நம்மளுடைய விதை வசனத்துக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இங்கே ஊமையாக இதை சொல்லுகிறார். வசனத்தை கேட்குறோம், வசனத்தை என்ன செய்கிறதில்ல, கொண்டு போகிறதில்ல. இப்போ பிரசங்கம் பண்ணுகிறோம், இந்த வசனத்தை எல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். வசனத்தை கேட்டுட்டு இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளாதபடி கொண்டு போகிறதில்லை. இந்த வசனத்தை போகிற வழியிலே என்ன செய்கிறோம், நம்ம விட்டு விடுகிறோம். வழி அருகே இந்த வசனம் விழுந்துருது. சபைக்கு வந்துட்டு போவாங்க, போகிற வழியில் யாராவது ஒருத்தர் குறுக்க வந்துட்டா கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. ஆனால் எங்கேருந்து வந்தாங்க, சபையில் உட்காந்து வசனத்தை கேட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு காரக்காரன் குறுக்க வந்துட்டான்ட்டு அவன் என்ன செய்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அப்போ என்ன செய்யலை, வழி அருகே அந்த வசனம் விழுந்து போச்சு. அந்த வசனத்துக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு. வசனம் நம்ம வாழ்க்கையில் விதைக்கப்படணும். எது விதைக்கப்படுகிறதோ இல்லையோ இந்த வசனம்
நம்ம வாழ்க்கையில் அதிகமாக விதைக்கப்படணும். அதனால தான் சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸில் அதிகமாக வசனத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அது ஒரு விதை. இந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பெருக பண்ணும். இந்த வசனத்தை பிடிச்சு கொண்டீங்கன்னா வசனம் உங்களை பிடிச்சு கொள்ளும். ரெண்டும் பிடிக்கப்பட்டதுனால நல்ல ஒரு பெருக்கத்துக்கு நேராக ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு போவார். சில விதை என்ன செய்யுது? வழி அருகே விழுந்து போய்விட்டதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:19 வாசிப்போம். 13வது அதிகாரம், அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனத்துக்கு உணர்வு இல்லாதவனாக போகிறான். இந்த ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்கிறார். உணர்வு இல்லாதவன். இன்றைக்கி இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி. இந்த உலகத்தில் 31.5% இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் 2.4 பில்லியன் கிறிஸ்டியன். அப்போ கணக்கு போட்டு பார்த்தா கணக்கே வரல, அத்தனை கோடி போகுது. 2.4 பில்லியன்னா 24 லட்சம் கோடி கிறிஸ்தவர்கள் இந்த இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லார் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் வசனம் போகுதா? அந்த உணர்வு இருக்கா? அதனால தான் தாவீது சொல்லுகிறான், என்னை உணர்வு உள்ளவனாய் மாற்றும். வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உணர்வு அடையணும். இது உணர்வை கொடுக்கும். கதை புஸ்தகம் அல்ல. கதை புஸ்தகம் உணர்வை கொடுக்காது. ஆனால் வசனம் இந்த வாழ்க்கையில் உணர்வை கொடுத்ததுன்னா அது வழி அருகே விழுந்து போனதாக இருக்காது. கரெக்டாக வீட்டுக்கு போய் சேருகிற வசனமாக உங்கள் வாழ்க்கையில் மாறும். இந்த வசனத்தை விட்டு விடக்கூடாது. இப்போ இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் சர்ச்சஸ் பார்த்திங்கன்னா 4.2 மில்லியன் சர்ச்சஸ் இருக்குது. 42 லட்சத்துக்கு லட்ச கோடிக்கு மேலே சபைகள் இருக்குது. எல்லா சபைகளிலும் வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த வசனத்தை உணர்கிறார்களா? அப்படி உணர்ந்திருந்தார்கள் என்றால் இன்றைக்கு எப்பொழுதோ எல்லாருக்குமே ரட்சிப்பு என்ன செய்திருக்கும்? உண்டாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யலை? அந்த உணர்வின் ஆவி ஜனங்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அந்த வசனத்துக்கு உண்டான அந்த உணர்வு நமக்குள்ளே இல்லை. அந்த வசனத்தை நம்ம பிடிக்கணும். அது உணர்வுள்ளவனாய் உங்களை மாற்றும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் உணரப்படணும். இத்தனை கோடி ஜனங்கள், இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இந்த ஊரில் இருந்தாலும், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் இருந்தாலும் உணர்வு உள்ளவன் எத்தனை பேர் வசனத்தை கேட்டு போயிருக்கிறான் என்பது தெரியாது. அந்த சில விதை வழி அருகே விழுதப்பட்டதாக இருக்குது. சபைக்கு வந்துட்டு போகும்போது அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடி, உணர்வு அடையாதபடி வழி அருகே அது விதைக்கப்பட்டதாய் அது இருக்குது. இதுதான் பேசிக் அடித்தளம். இதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே ஓமையாய் சொல்லுகிறார். சில விதை வழி அருகே விழுந்து போனது. தமிழ்நாட்டில் அதிக கிறிஸ்தவர்கள் வசிக்கிற ஒரு இடம் கன்னியாகுமரி, 2வது திருநெல்வேலி, 3வது தூத்துக்குடி. இந்த கன்னியாகுமரியில் மட்டும் 46% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அநேக தேவாலயங்கள் அங்கே இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இத்தனை சபைகள் இருக்குது, இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் யாருடைய வாழ்க்கையில் உணர்வடைய வைக்கிறது? நிகழ்ச்சி காரியங்களிலே மாத்திரம் சபைக்கு வர ஜனங்களும் உண்டு. ஆனால் வசனம் உங்கள் வாழ்க்கையில் உணர்வு அடைந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்காய் எழும்ப முடியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். ஆமென். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிக்க வேணும். உம்முடைய சாட்சி நிமித்தம் என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி. இந்த உணர்வு நீங்கள் கொண்டு வர முடியாது. ஒரு எமோஷனலாக நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்க முடியாது. இந்த உணர்வு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டால்தான் இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். இப்போ நான் இதை படிக்கிறேன், அதை நான் ஒரு நார்மலாக படிக்கிறதை விட தேவனிடத்தில் அந்த உணர்வை நீங்கள் பெற்று படிக்கும் பொழுது தான் இந்த வசனம் கிரியேட் செய்யும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சாட்சி நிமித்தம்
என்னை உணர்வுள்ளவனாய் நீர் மாற்றும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த உணர்வு எப்படி கிடைக்கும்? நீங்கள் கொண்டு வர முடியாது. அந்த எமோஷ்னலை பரத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்தால்தான் அந்த உணர்வு உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அந்த உணர்வை உங்களுக்கு கர்த்தர் தருவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது, ஆண்டவரே இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன், என்னை உணர்வுள்ளவனாய் நீர் மாற்றும் என்று சொல்லி நீங்கள் இதை பார்க்கும்போது கர்த்தர் இதை உணர்வுள்ள வசனமாய் உங்களுக்கு மாற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு நேராய் கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். அதற்கப்புறம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை, அடுத்த வசனத்தை வாசிப்போம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும், அடுத்த வசனம், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இந்த பாறையிலே விதைக்கப்பட்டவன், இப்போ நம்ம வழி அருகே விதைக்கப்பட்டவனை பார்த்தோம். வழி அருகவே போனவன் உணர்வு இல்லாதவன். சபைக்குள்ளே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வெளியே போன உடனே சண்டை போடும்போது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவன் உணர்வு இல்லாதவன். அவன் தான் வழி அருகே விதைக்கப்பட்டவன். இப்போ பாறையில் விதைக்கப்பட்டவன், பாறையில் இந்த விதை விதைக்குது என்றால் அது கடின இருதயம் உள்ள ஜனத்தை சொல்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இந்த இருதயத்துக்குள்ளே போகாது வசனம். எவ்வளோ சொன்னாலும் அந்த ஜனத்தினுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட இருதயம் உடையவன் எப்படி இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது இதென்றால் இடரல் அடைகிறவனாக இருக்கிறான். எல்லாத்துலேயும் இடரல் அடைந்து போயிடுவான். வசனத்தை இங்கே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். எனக்கான வார்த்தை நல்லா இருந்தது பிரசங்கம் சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் போகும்போது என்ன செய்கிறான்? இடரல் அடைகிறவனாக இருக்கிறான். எப்படி இடரல் அடைகிறவனாக இருக்கிறான் என்றால், ஆமென், தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தமும் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. வசனம் என்னைக்கு பிரச்சனை வருதோ, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலே உடனே இயேசுவை விட்டு பின்வாங்கிறது, வசனத்தை விட்டு பின்வாங்கிறது. இவங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் தம் வாழ்க்கையில் இடரல் அடைகிறவர்களாக இருப்பார்கள். தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவன் இடரல் அடைய மாட்டார்கள். இடரல்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து நம்மளை பலப்படுத்துவார். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் இடரல் அடைந்து விடக்கூடாது. இங்கே நல்லா கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு கஷ்டம் துன்பம் நிச்சயமாக எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும், போராட்டம் வரும். அவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இடரல் அடையாதவர்களாய் இருக்க வேண்டும். பணம் இல்லாமல் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம். எது இருந்தாலும் இல்லவென்றாலும் இயேசு என் வாழ்க்கையில் போதும்ன வசனத்தின் நிமித்தம் நீங்கள் இடரல் அடையாமல் இருக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். சோதனை வந்த உடனே என்ன செய்து விடக்கூடாது? விழுந்து போயிடக்கூடாது. எப்போ நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அதை செய்கிறதுக்கு முதல்ல காரியம் வரும். ஆனால் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இடரல் அடையாமல் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். தானே சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி போட்டுரு அப்படின்றார். பிடுங்கி போட்டுருன்னா கண்ணை பிடுங்கி போடுகிறது இல்லை. அந்த கண் பார்க்கிற காரியத்தை நீ என்ன செய்ய? ஒதுக்கி போடு. ஆண்டவர் உனக்கு அந்த கண்ணை உனக்கு அந்த கண்ணை இடரல் அடையாத அளவுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி கிடையாது. என் கண் பாவத்தினால விழப்போகுது, அந்த பாவத்தில் நான் விழாத அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை என்ன செய்து பெருக செய்கிறது. என்னை பாதுகாப்பதற்காக அந்த கிருபையை தவிர பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க ஆண்டவர் கிருபை என்னை பாதுகாக்கிறது என்பது கிடையாது. என் கண் எனக்கு இடரலாக இருக்கும் என்றால் அதை பிடுங்கி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம 2 கண்ணோடு நீ நரகத்தில் இருக்கிறதை காட்டிலும் ஒரு கண்ணோடு என்ன செய்யலாம்? நீ பரலோகத்துக்கு வருவது மேல் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கண்ணை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இன்றைக்கி ஃபோனை எதை பார்த்தாலும் பிரசங்கம் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் எடுத்தாலும் கெட்டது தான் வருது. கண்ணை நம்ம பாதுகாத்து கொள்ள தேவன் கிருபை தருவார்.
அப்போ தான் அதில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதெல்லாம் இடரல் அடைகிற காரியம். இந்த கண்ணு ரொம்ப முக்கியமானது. யாரை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் என்பது கண்ணுக்கு தெரியும். என்ன ஒரு உணர்வோடு பார்க்கிறோம் என்பது கண்ணுக்கு தெரியும். அந்த கண்ணில் உங்களை வாழ்க்கையில் இடரல் அடையக்கூடாது. ஆமென். வசனம் என்ன செய்யணும்? பாறையில் விதைக்கப்பட்டது போல இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கான சோதனை கண்ணினாலே வந்தால், ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுவித்து கொள்ளும், இதிலிருந்து என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய கிருபை உங்களை மூடி பாதுகாத்தும். உன் கால் உனக்கு இடரலை என்றால் என்ன செய்? தரித்து போடுன்னு சொல்கிறார். காலை வெட்டி போடு. 2 காலுடையவனா நீ நரகத்தில் இருக்கிறதை காட்டிலும் ஒரு காலோட நீ ஊனமாக எங்கே வந்துடலாம்? பரலோகத்துக்கு வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கலான்ற. கால் இடரல் அடையும். போகக்கூடாத இடத்துக்கு போகும். உட்காரக்கூடாத இடத்துக்கு போய் உட்காரும். சேரக்கூடாத இடத்துக்கு போய் இந்த கால் சேரும். இந்த கால்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை விலக்கி போடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு கிருபையை தந்து உங்கள் வாழ்க்கையில் இடரல் அடையாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். ஆண்டவரே, என்னால் இது செய்ய முடியலை, என்னால் இப்படி நிற்க முடியலை, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலை, ஒரு நாள் நல்லா இருந்தால் 4 நாள் நான் கெட்டதாக போயிடுறேன் அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆண்டவரே, என்னை இடரல் அடையாத அளவுக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. அடுத்த வசனம் வாசிப்போம். 22. அடுத்து, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். பாருங்க, முதல்ல பார்த்த வழி அருகே விதைக்கப்பட்டவன் உணர்வு இல்லாதவன். 2வது இடரல் அடைகிறவன், பாறையில் விதைக்கப்பட்டவன், வசனம் உள்ளே போகாதவன். 3வது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன் பலனற்று போகிறான். வாழ்க்கையில் பலன் கிடைக்கணும். ராசி பலன்லாம் பார்க்கறதுனால என்ன செய்கிறது? பலன் கிடைக்காது. அதில் எந்த பலனும் உண்டாகாது. உங்கள் வாழ்க்கையில் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவனைப் போல இல்லாதபடி இவன் என்ன செய்கிறான்? வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவன் வாழ்க்கையில் வருகிறதுனால அவன் பலனற்று போகிறான். உலக கவலை, உலகத்தில் இருக்கிற வாழ்கிறவர்களைப் போல வாழ வேண்டும். அந்த நடிகர் போல் வாழணும், இந்த நடிகர் போல் வாழணும், அப்புறம் என்ன இவங்க கெட்டின புடவையை தான் கெட்டணும் தேடி கண்டுபிடிச்சி கடையை என்ன செய்கிறாங்க? அந்த புடவையை வாங்கிட்டு வராங்க. அந்தமாதிரி ஆட்களும் இருக்குது. கெட்ட விளம்பரத்தில் அதான் போட்டுட்டு வந்ததான். சில பேர் இந்த புடவையில் ஒரு அட்டை வச்சுருப்போம். அந்த அட்டையில் ஒரு புடவை போஸ்ட் போட்டு ஒரு பெண் பிள்ளையை யாரோ நிற்கும். அந்த அட்டையில் இருக்கிற புடவையை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர ஆளும் இருக்குது. ஒரு அம்மா இருந்துதான், பஸ்ஸில் போயிட்டு இருந்ததான். கீழே பேப்பர் ஏதோ கீழே கடந்திருக்கு. அந்த பேப்பரில் ஒரு புடவை நல்லா இருந்திருக்கு போல. அவன் புருஷனை போய் அடித்து பிடுங்கி, எனக்கு இந்த புடவை தான் வேணும், இதுதான் வேணும், நீ வாங்கி கொடு. அது எவ்வளோ சுண்டல் தின்னுட்டு அந்த பேப்பரை தொடச்சி போட்டிருக்கான் பஸ்ஸில். அதை எடுத்துகிட்டு இதை தான் நீ வாங்கி கொடுன்ற, எனக்கு இதுதான் வேணும், நீ வாங்கி கொடு வா. இப்போ வாங்கி கொடுத்துட்டு வர்றாரு அந்த அம்மா. உலக கவலை. வாங்கிறது நல்லது தான், நல்ல புடவையாக வாங்க, கர்த்தர் நல்ல புடவையாக கொடுப்பாரு. அதை குறித்து கவலைப்படக்கூடாது. கர்த்தர் கொடுப்பார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார் என்றால் நம்மளை போஷிக்க மாட்டார். நல்ல புடவைகளை கொடுப்பாரு, நல்ல இதை கொடுப்பார். சில பேருக்கு மனசே வராது, உலக கவலை. அதை எடுத்துகிட்டு புடவையை எடுத்துகிட்டு வச்சுட்டு பில் போடுற இடம் வரைக்கும் மனசு படப்படன்னு இருக்கும். வாங்கலாமா வேண்டாமா, இல்லை வேறு இல்லை. பக்கத்தில் கூட்டத்தில் ஒருத்தர் பில் போடுற அந்த புடவையை பார்த்தா மனசு மாறும். அது நல்லா இருக்க போல், இதோட புடவை நீ எடுத்த புடவை நல்லா தான் இருக்குது, நீங்கள் அதை அவங்க நல்லா எடுக்கலை, நீங்கள் செலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் மனசு உலக கவலை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வாங்குங்க. நல்ல புடவையை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல காஸ்ட்லியாக கொடுப்பார், நல்லா அழகழகாக கொடுப்பார். உலக கவலைகளினால் என்ன செய்யக்கூடாது? உங்களை வருத்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குல்ல, ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். உங்களுக்கு நல்ல புடவைகளாக நல்லா கொடுப்பார் ஆண்டவர், அழகழகாக ஆண்டவர் கொடுப்பார். உலக கவலைகள்னால, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால எல்லாவற்றையும் நான் வாங்கி வச்சுக்கணும் வீட்டில், நீ உபயோகமும் பண்ண மாட்டேன், ஆனால் வாங்கி வச்சுப்பேன். இந்த கல்யாணத்தப்போ யார் மாமியார் வீட்டிலேருந்து சீதனம் கொடுப்பாங்க. சில பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டான், ஆனால் கேட்டு வாங்கி வச்சுருப்பான்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் அந்த மாதிரிலாம் நான் கேட்டதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. யூஸ் பண்ணாத பொருள் கூட கேட்டு என்ன செய்வான், வாங்கிட்டு வா, உன் அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வா, சீதனம் வாங்கிட்டு வா. அது என்ன குடம், அது வெள்ளி குடம். அது அவன் தண்ணி பிடிக்கிறானா? இந்த காலத்தில் யார் தண்ணி பிடிக்கிறா? எல்லார் வீட்லேயும் அக்குவா இருக்குது. அப்படி இல்லைன்னா 30 ரூபா கொடுத்தா தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போடுறான். ஆனாலும் சீதனத்தில் என்ன கேட்குறான், வெள்ளி குடத்தை கொண்டு வா. அது நீ யூஸ் பண்ணவும் போகிறதில்ல. ஆனால் வீட்டு மேலே எப்படி இருக்கும், கவர் போட்டு இது போட்டு அது மேலேயே தான் இருக்கும். ஆனாலும் அது என்ன செய்கிறோம், ஐஸ்வர்யத்தின் கவலைகள். கர்த்தர் கொடுப்பார், நமக்கு நல்லதாக கொடுப்பார். எங்களுக்கு கல்யாணம் 2 வருஷம் சீதனமே இல்லை. எங்களுக்கெல்லாம் 2 வருஷம் நாங்கள் அப்பாவையோ அனாதையே தங்கின மாதிரி உதவி போலியாக வாங்குகிற சம்பளத்தை வாங்கி நாங்கள் தங்கிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சபையெல்லாம் போட்ட பிறகு தான் ஏதோ தேவையான பொருளை எங்கள் மாமனார் கர்த்தர் கிருபையினால் அதுவும் இறக்கமாக பட்டு வாங்கி கொடுத்தார். அதையும் நாங்கள் ஏன் இதை வாங்கி தரல, அதை வாங்கி தரலாம், கிடைச்சது லாபம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வாங்கிட்டோம். இன்னொருக்கு மகிமை உண்டாவதாக. ஐஸ்வர்யத்தின் கவலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். எப்போனா, முள்ளுள்ள இடத்துல நீங்கள் வசனத்தை விதைக்காத அளவுக்கு வசனம் உங்கள் இருதயத்தில் போயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மகிமை உள்ளதாக மாற்றி கொடுப்பார். நல்ல காரியங்களை, செழிப்புள்ள காரியங்களை ஆண்டவர் உங்கள் வீடுகளில் கொடுப்பார். நம்ம தேடி அலையக்கூடாது, இவைகளில் பற்றி கவலைப்பட்டு போகக்கூடாது. இதெல்லாம் பலனற்று போயிடும். எவ்வளோதான் நீ போராடி அந்த புடவையை நீ வாங்கிட்டு வந்தாலும் ஒரு வாட்டி கெட்டுவோம், அடுத்த வாட்டி அது கெட்டு தூக்கி அது மூளையில் தான் கிடக்கும். பீரோ மூளையில் தான் அது அடிக்க போயிருக்கும். எப்போயாவது ஏதாவது ஒன்று உருவும் போது அது விழுகும். ஏன்னா ஒரு வாட்டி கெட்டிட்டேன், அடுத்த வாட்டி என்ன செய்யக்கூடாது, கெட்டக்கூடாது. இது யார் சொன்னதுன்னு தெரியல. ஒரு வாட்டி கெட்டினா என்ன செய்ய மாட்டாங்களா, அடுத்த வாட்டி அந்த புடவையே போகிற இடத்துக்கு அதை கெட்ட மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் என்ன ஃபார்முலா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது தெரியல. இதை குறித்துலாம் கவலைப்படாதீங்க. நமக்கு இது வாழ்க்கை அல்ல, பரலோகத்தில் தான் நமக்கு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இடரல் அடைஞ்சிடக்கூடாது. நம்ம தேவன் நாம மகிமைப்படணும். பரலோகத்தில் நமக்கு நித்தியமான வாழ்க்கை இருக்குது. அங்கே நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அங்கே நம்ம ஆண்டவரோடு நம்ம இருக்க போகிறோம். ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு உதிக்க செய்வார். பலனற்று போகிறவனாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொன்னபடி அமெரிக்கா தேசத்தில் 11.3% அங்கே சபைகளும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உலகத்தில் அதிகமாக இருக்கிற தேசம் யுனைடெட் ஸ்டேட், அமெரிக்கா தேசம்தான். ஆனால் இந்த தேசத்துலலாம் பாருங்கள், வசனம் என்ன பண்ணலை, கிரியை செய்யப்படலை. அவன் இன்னும் பாவத்தில் அதிகமாக இருக்கிறான். இன்னும் அவனுக்குள்ள வசனம் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டதா, பலனற்று போனதாக இருக்கிறது. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பலன் இருக்கணும், என் வாழ்க்கையில் இடரல் அடையக்கூடாது நான் நினைக்கும் போது என் ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நான் இருக்கணும். நல்ல நிலத்தில் நான் விதைக்கப்பட்ட வசனமாக என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். நான் நல்ல பிள்ளையாக ஆண்டவர் பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார். எதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இடரல் அடைந்து போய்விடக்கூடாது. லூக்கா 6:35 வாசிப்போம். லூக்கா 6:35 வாசித்தீங்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கு, பொன்னையும் லூக்கா 6:35 வாசித்தீங்கள் என்றால் எது உங்களுக்கு பலன் கொடுக்கும் என்பதை பாருங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். நன்மை செய்கிறாரு. எது உங்களுக்கு பலன் கொடுக்கும்? உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். சண்டை போடுறவங்கிட்ட போய் நம்மளும் சண்டை போடணும்னு இல்லை, அவனை சிநேகியுங்க, விட்டுட்டு போங்க. அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வர பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். சத்துருக்களை நீ சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், எல்லாவற்றிற்கும் எதற்கும் நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கிறவர்களாக இருங்கள். 10 ரூபா கொடுத்துட்டு எப்போ கொடுப்பேன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் 10 ரூபா கொடுத்துட்டு கொடுக்கும்போது 20 ரூபா கொடு வட்டி எதுவுமே கேட்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் கடன் கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் அங்கே உங்களை கடன் கேட்பார். அப்போ நான் இன்னும் இவன் வட்டிக்கு கொடுத்துருக்கிறேன்னு கடன் கொடுத்து அங்கே ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கணும். போய் நிற்கும்போது, ஆண்டவர் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது நல்ல பரிசுத்தமாக போய் நிற்கணும். ஆண்டவரே, நான் யாருக்கும் கடன் கொடுக்கல, நானும் கடன் வாங்கலை, நீர் கொடுத்த 10 ரூபாயில நான் குடும்பம் நடத்தியிருக்கிறேன், ஸ்தோத்திரம்னு போய் நின்றுடணும். ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கும். எதிர்க்கிறவர்கள்கிட்ட போய் எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக இல்லை, யுத்தம் கர்த்தருடையது, நியாய தீர்ப்பு கர்த்தருடையது.
நியாயம் செய்கிற வேலை கர்த்தருடையது. இதை உடனே பிரச்சனையை பெருசாக்கி அந்த பிரச்சனையை இது பண்ணக்கூடாது. சத்துருக்களை சிநேகிச்சுட்டு போங்க. சரி பண்ணிட்டே எனக்கு விரோதமாக போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், விட்டுட்டு போங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுறது, மாம்சம் வெளியே வந்துடுது, கோபம் வருது. இப்படி பண்ணிட்டா அப்படி பேசிட்டாங்கன்னு ஒன்று கோபம் என்ன செய்கிறது, பொங்கி எலும்புது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், கிருபை தருவார். ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா கோபம் பொங்குது. நான் மட்டும் பழைய ஆளாக இருந்தால் நேரம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்படி சொல்லிடக்கூடாது. சத்துருக்களை சிநேகிக்கிற அளவு ஆண்டவர் இருதயத்தை மாற்றுவார். நீ பழைய ஆளாக இருக்கக்கூடாது தான் ஆண்டவர் என்ன புது ஆளாக ரசித்து பரலோகத்துக்குரியவனை உன்னை மாற்றியிருக்கிறார். நான் பழைய ஆளாக இருந்தால் நேரம் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நல்லது செய்யுங்க முடிந்தவளுக்கு. ஆமீன். அதுக்கப்புறம் என்ன கைமாறு கருதாமல் கடன் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம. அவருடைய அன்பை பாருங்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்று ஓடி போகிறாங்க நன்றி அறியாதவர்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார். அப்போ நம்மளை எவ்வளவாய் நேசித்து நம்மளுக்கு பலன் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் வசனம் விதைக்கப்பட வேண்டும். சில விதை வழி அருகே விழுந்து உணர்வில்லாததாக இருந்தது போல வசனம் உங்கள் வாழ்க்கையில் உணர்வில்லாததாக இருக்கக்கூடாது, உணர்வோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, கற்பாறையிலே விழப்பட்டது இடரல் அடைகிறவனாக இருக்கிறான். எதை கண்டு இடரல் அடையக்கூடாது, கண்ணினால், கால்னால், கையினால். கை உங்கள் வாழ்க்கையில் இடரல் அடைந்து கூடாது. இந்த கை வேத வசனத்தை எடுக்கணும். கை எதுக்கும் இடரல் அடைஞ்சு போயிடக்கூடாது. தீயதை எடுப்பதற்கு இடரல் அடைந்து போய்விடக்கூடாது. மூன்றாவது, முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறவன் பலனற்று போகிறான். முள்ளில் போய் விதையை விதைச்சா அது வளராது. அதுபோல் பலனற்று போகாதபடி வசனம் உங்கள் வாழ்க்கையில் பலனற்றதாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் கடைசி 8வது வசனத்தை அதில் வாசிப்போம். அதே மத்தேயு 13 8வது வசனத்தை வாசிப்போம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து 100ஆகவும் 60ஆகவும் பலன் தந்தது. இந்த நல்ல நிலத்தில் உங்கள் வசனம் விதைக்கப்பட்டதுன்னா, நல்ல இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில் வசனம் விதைக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு பலன் எப்படி தருகிறது? சிலது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் நீங்கள் பலன் தருகிறவர்களாய் மாறுவீங்க. மல்டிப்ளை. ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுவார். இந்த வருடத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். நீங்கள் நல்ல நிலத்தில் உங்கள் விதையை விதையுங்கள். சபை ஒரு நல்ல விதை, உங்களுக்கு நல்ல ஒரு நிலம் இந்த சபை. இந்த சபையிலே உங்கள் வசனங்களையும் உங்களுக்கு வாழ்க்கையும் விதையுங்கள். கர்த்தர் 100ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும் பெருக பண்ணுவார். உங்களை கொண்டு ஒரு 60 பேர் ஆண்டவர் அழைத்து வர வைப்பார். உங்களை கொண்டு தேவர் ராஜ்யத்துக்குள்ளே பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போவதற்கு 100 பேரை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வருவார். நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு நிலமாய் நீங்கள் இருக்கணும். சபையில் விதைக்கப்பட்ட நிலமாய் நீங்கள் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குவதற்கு அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? உங்களுடைய பலன் 100ஆக ஆண்டவர் பெருக செய்வார், 30ஆக ஆண்டவர் பெருக செய்வார், 60ஆக ஆண்டவர் பெருக செய்வார். பெருக்கத்தின் ஆண்டாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். செய்கிற வேலையில் நல்ல ஒரு லாபத்தை எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். 100% லாபம், 60% லாபம், 30% லாபம். இப்படி லாபத்தை பார்ப்பதற்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கணும். 13:15 வாசிப்போம் என்றால் கடைசியாக மத்தேயு 13:15. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினாலும் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு
தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஜனங்கள் கண்களினாலே கண்டும் காதுகளினாலே வசனத்தை கேட்டும் இருதயத்தினால் உணர்ந்தும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த காலை வெளியில் சொல்லுகிறார், உங்கள் மனது புதிதாய் திரும்பப்பட வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்றைக்கு இந்த வேளையில் ஆமீன் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்கள். ஆமீன். நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி கர்த்தருடைய விருப்பம் உங்களை நல்ல ஆரோக்கியமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கையை நல்ல செழிப்பாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கையை நல்ல ஜீவியத்துக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள மனம் திரும்புதலை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி